சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். இரண்டாவது முறையாக சிபிஐயிடம் ஆஜராவதற்காக நேரில் புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். கரூர் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தது குறித்து சிபிஐ விசாரணையானது நடத்தி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது இரண்டாவது முறையாக நேரில் ஆஜராவதற்காக சிபிஐ அலுவலகத்தை நோக்கி புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவரும் நடிகருமான விஜய். ஏற்கனவே கடந்த 12ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு ஆஜரான நிலையில் இன்று இரண்டாவது நாளாக மீண்டும் ஆஜராக இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். இரண்டாவது முறையாக தவேக தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார். கடந்த முறை 7 மணி நேரத்தை கடந்து விசாரணை நடைபெற்ற நிலையில் இந்த முறையும் அதுபோன்று நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. கரூர் விவகாரத்தில் 47 உயிரிழப்பு என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறார்கள். சிபிஐ பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு வாரம் விசாரித்து வரும் நிலையில் தவேக தலைவர் விஜய் கடந்த முறை விசாரணை ஈடுபடுத்தினர். அந்த விசாரணை போது 7 மணி நேரம் விசாரணை என்பது தொடர்ந்து நீடித்தது. அந்த விசாரணை குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட கேள்வியை கேட்டதாக கூட உங்களுக்கு தகவல் வெளியானது. இந்த நிலையில் அவர் பயணித்த வாகனத்தில் நடைபெற்ற போது வாகனத்தில் குறிப்பாக அவர் அந்த வெளிச்சத்தை பொறுத்த வரைக்குமே லைட் ஆஃப் பண்ணி ஆடினது பெரும் சர்ச்சை ஏற்படுது. அது தொடர்பாக ஒரு கேள்வியை கடந்த முறை கேள்வி கேட்டதாகவும் கூட ஒரு தகவலால் வெளியானது. இந்த நிலையில் அந்த வாகனத்தை இயக்கிய ஓட்டுநரையும் விசாரித்திருப்பதாகவும் அந்த ஓட்டுநர் கொடுத்த அதாவது வாக்குமூலம் அடிப்படையில் விஜயும் இன்று விசாரிக்க ஈடுபட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த விசாரணை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்றால் கடந்த முறை விசாரணை 2 நாட்களாக தொடரும் நிலையில் அவர் கால அவகாசம் கேட்டிருந்தார். அந்த அடிப்படையில் அந்த விசாரணை இரண்டாம் கட்ட விசாரணை என்பது 19ஆம் தேதி கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. அந்த இன்று விசாரணைக்கு ஈடுபட இருக்கிறார். இந்த விசாரணை பொறுத்தவரைக்கும் அந்த வாகனம் தொடர்பாக ஓட்டுநர் கொடுத்த வாக்குமூலமும் மேலும் நிர்வாகி கொடுத்த வாக்குமூலம் அடிப்படையில் இந்த விசாரணை இருக்கும் என ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே நிர்வாகிகளை முழுமையாக விசாரித்து விட்டார்கள். மீண்டும் நிர்வாகிகளை விசாரிக்க கூடுமா என்ற கேள்வியை கடந்த முறம் சில நிர்வாகிகள் கேட்டபோது இதுவரைக்கும் எங்களை அந்த அழைக்கவில்லை என தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட இன்று விசாரணைக்கு கரெக்டாக 10:30 மணி அளவில் தவேக தலைவர் விஜய் ஆஜராகிறார். அதுக்காக தன்னுடைய தங்கிய நட்சத்திர விடுதியிலிருந்து கிளம்பியிருக்கிறார். சரியாக அந்த 10:30 மணி என்பது அந்த விசாரணை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணையில் ஏற்கனவே கடந்த முறை உயரடி அதிகாரிகளை விசாரணையில் ஈடுபடுத்தினர். அந்த அதிகாரிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் விஜய் கொடுத்த தகவல்கள் 3க்கும் 3 இருக்கிறதா என்ற அடிப்படையிலும் இந்த விசாரணை தொடரும். மேலும் பல்வேறு நபர் கொடுத்த விசாரணையும் மற்றும் கரூர் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் மற்றும் எஸ்பியாக இருக்கட்டும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையும் முழுமையாக சிபிஐ அதிகாரி நேரடியாக சென்று விசாரணையில் ஈடுபட்டனர். மற்றும் அவர்களும் நேரடியாக டெல்லிக்கு வந்து விசாரணையிலும் ஈடுபடுத்தப்பட்டனர். இது தொடர்பாக முழுமையாக கிடுக்குப்பிடி விசாரணையில் விஜயிடம் ஈடுபடுவார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது தனலட்சுமி. வரை விஜயிடம் ஏற்கனவே 7 மணி நேரமானது விசாரணையானது நடைபெற்று முடிந்தது. தற்போது இரண்டாவது முறையாக மீண்டும் இன்று ஆஜராக இருக்கிறார். என்னென்ன கேள்விகள் எல்லாம் அவரிடம் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? மேலும் தற்போது வரை நடத்தப்பட்ட விசாரணை ஆகட்டும் சேகரிக்கப்பட்ட தரவுகளின் மூலம் என்ன தெரிய வந்திருக்கிறது? குறிப்பாக கடந்த முறை ஆஜரான போது 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை எழுத்து மூலமாக விஜயிடம் கேட்டுப்பட்டதாக ஒரு தகவல் வெளியானது. அந்த விசாரணையிலேயே ஏன் தாமதமாக அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்தது காரணம் என்ன, அந்த லைட் ஆஃப் பண்ணது காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அதிகாரி கேட்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. அந்த அடிப்படையில் கடந்த முறையே இந்த விசாரணை நீடிக்க இருந்த நிலையில்தான் அவர் காலவாசம் கேட்டிருந்தார். அந்த அடிப்படையில் அந்த காலவாசம் கடந்தால் இன்று அந்த விசாரணை நடைபெற இருக்கிறது. இன்று விசாரணை என்பது நிச்சயம் நேரம் அதிகமாகவே எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த விசாரணையில் பல்வேறு ஆவணங்கள் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி கேட்க தயாராக இருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் மேற்கொண்ட அந்த கள ஆய்வின் அடிப்படையில் பல்வேறு ஆதாரத்தை திரட்டியிருப்பதாகவும் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் விஜய்க்கு எதிரான பல்வேறு கேள்விகளை தயார் செய்திருப்பதாக கூட தகவல் இருக்கு. அதையும் எழுத்து மூலமாக பெற்றிருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. ஏனென்றால் அங்கு பொதுமக்களிடையும் விசாரித்திருக்கிறார்கள், மருத்துவர்களையும் விசாரித்திருக்கிறார்கள் மற்றும் அந்த மாவட்ட அதிகாரிகளையும் விசாரித்திருக்கிறார்கள், தவேகவுடைய நிர்வாகிகளையும் விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு அடுத்து தவேக தலைவர் விஜய் இந்த கேள்வி கண்ணோட்டத்தில்தான் அவரை விசாரணைக்கு உட்படுத்துவார்களும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதாவது ஒரு கூட்டத்திற்கு குறிப்பாக பிரச்சாரத்திற்கான கால அதாவது தேதியை ஒவ்வொரு தேதியாக குறிப்பிடுறார்கள்.
ஆனா கரூர் என்பது முன்கூட்டியே தேதி மாற்றப்பட்டு வேற எதுவும் கரூருக்கு முடிவு செய்தார்கள். அந்த கரூருக்கு முடிவு செய்யும் பொழுது காலதாமதம் வருவதற்கு காரணம் என்ன? மேலும் மக்கள் கூட்டம் இருக்கும் பொழுது காவல்துறை தடுத்தும் கூட தாங்கள் செல்வதற்கான நோக்கம் என்ன? அங்கே சென்றால் பாதிப்பு ஏற்படும் என காவல்துறை அறிவுறுத்தும், ஏன் நீங்கள் சென்றீர்கள்? உங்கள் நிர்வாகிகள் அறிவுறுத்தவில்லையா? உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் இங்கே விசாரணை அடிப்படையில் கேட்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்று விசாரிக்கக்கூடிய விசாரணை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.